வணக்கம். திருவண்ணாமலை ராமகிருஷ்ண சங்க ஸ்ரீ கோணேஸ்வரர் கல்லூரியில் உயர்நிலை விஞ்ஞான பிரிவு மாணவர்களாகிய நாங்கள் இன்று ரசாயனவியல் துறையில் ஒரு தாக்கத்தின் தாக்கிகளின் செல்வி பாதிப்பை துணியும் பரிசோதனை ஒன்றை நிகழ்த்த உங்கள் முன் வந்துள்ளோம். அந்த வகையில் சோடியம் தயோசல்பேட்டுக்கும் H+ அயன் செறிவுக்கும் இடையிலான தாக்கத்தின் செறிவை பாதிப்பு பரிசோதனை துணிய முன் வந்துள்ளோம். ஒரு தாக்கத்தின் பாதிப்பு, அதாவது தாக்கிகளின் செறிவின் பாதிப்பை நாங்கள் தாக்கிகளை வைத்துக் கொண்டு சொல்வது கடினமாகும். எனவே இங்கு ஒரு விளைவு கிடைக்கின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கிகளின் செறிவு துணியப்படுகிறது. அந்த வகையில் சோடியம் 20 g/mol/dL சோடியம் தயோசல்பேட் நியம கரைசலையும் 3 mol/dL HCl கரைசலையும் நாங்கள் நியமிப்பதற்காக எடுத்துள்ளோம். அதாவது சோடியம் தயோசல்பேட்டும் H+ அயன் தாக்கமுற்றால் வருவது சல்பர் உள்வழியும் SO2 வாயு வழியாகும். எனவே இங்கு குறிப்பிட்ட கந்தகம் வெளிப்படுத்துகின்ற நேரத்தை வைத்துக் கொண்டு இதில் தாக்கவரிசை, அதாவது செறிவிட்ட பாதிப்பை துணிய முடியும். அதற்காக குறிப்பிட்ட செறிவுடைய இந்த சோடியம் தயோசல்பேட் கரைசல் வெவ்வேறு கனஅளவுகளில் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொகுதியின் மொத்த கனஅளவு மாறாமல் நாங்கள் துணி வைத்துள்ளோம். அதாவது 25 சென்டிமீட்டர் 20, 15, 18 சோடியம் தயோசல்பேட் கனஅளவை மாற்றி மொத்த கனஅளவு மாறாமல் பெருங்களவு H2O நீர் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு H+ சரிவு மாற்றமடையவில்லை. பரிசோதனை ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு புள்ளியிடப்பட்ட மைப்புள்ளி இடப்பட்டு அதன் மீது ஒரு கும்புக்குடை அல்லது பரிசோதனை கும்புக்குடை அல்லது முகமை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு குறித்த செறிவுடைய சோடியம் தயோசல்பேட் இடப்பட்டு 25 சென்டிமீட்டர் கன சோடியம் தயோசல்பேட் இடப்பட்டு அதற்கு 5 சென்டிமீட்டர் கன HCl இடப்பட்டுள்ளது. இங்கு மைப்புள்ளி மறைய எடுக்கும் நேரமானது ஒரு தாக்கத்தின் குறித்தளவு கந்தகம் வீழ்வதாக எடுக்கின்ற நேரத்துக்கு சமனாகும். எனவே இப்பரிசோதனையை ஒருவர் மாத்திரம் நேரத்தையும் வைத்துக் கொண்டு ஒரு தாக்கி இடப்பட்டு அடுத்த தாக்கி இடப்படும் கணத்தில் நேரம் ஆரம்பிக்கப்பட்டு குறித்தளவு கந்தகம் வீழ்வடிவாகின்ற நேரம் சமன் வந்து இந்த மைப்புள்ளி மறையெடுக்கும் நேரம். அந்த வகையில் இந்த மைப்புள்ளி மறையெடுக்கும் நேரம் வெவ்வேறு செறிவுகள் தொடர்பாக அளவிடப்படுகின்றது. தற்பொழுது 25 சென்டிமீட்டர் கனம் சோடியம் தயோசல்பேட் கரைசல் 5 சென்டிமீட்டர் கனம் HCl இடப்பட்டு அதன் நேரமானது குறிப்பிட்ட கந்தகம் வெளிப்படுவதாக எடுத்த நேரம் அளவிடப்படுகிறது. நேரம் அதே போல 20 சென்டிமீட்டர் கனம் சோடியம் தயோசல்பேட் கரைசலில் 5 சென்டிமீட்டர் கனம் HCl இடப்பட்டுள்ளது. அதன் மொத்த கனஅளவு மாறாமல் இருப்பதற்கு 5 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இத்தாக்கத்திற்குரிய தாக்கம் தற்பொழுது நடைபெற்றுள்ளது.
20 சென்டிமீட்டர் கனம் Na2SO3 எடுக்கப்பட்டு அதற்கு 5 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்க்கப்பட்டு தற்பொழுது பரிசோதனை நிகழ்த்தப்படவில்லை. நேரம் 39. பரிசோதனையின் முக்கியமான விடயம் மைப்புள்ளியும் பயன்படுத்தப்படுகின்ற கூம்பு கொடுவையும் மாறாமல் வைத்திருத்தல் வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக பரிசோதனையை ஒருவர் மாத்திரமே செய்தல் வேண்டும். சென்டிமீட்டர் சோடியம் டைசல்பேட்டிற்கு 10 சென்டிமீட்டர் நீர் சேர்க்கப்பட்டு 5 சென்டிமீட்டர் HCl தற்பொழுது இடப்படுகின்றது. மீண்டும் சோடியம் டைசல்பேட் கரைசல் இடப்படுகிறது. 10 சென்டிமீட்டர் கனம் சோடியம் டைசல்பேட்டிற்கு 15 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்க்கப்பட்டு மொத்த கன அளவு மாறாமல் வைத்துக் கொண்டு மீண்டும் பரிசோதனை செய்யப்படுகிறது.
இவ்வரைவின்படி Na2SO3 கனளவு மாற்றப்பட்டு மொத்த கனளவு மாறாமல் பேணப்படுகின்றது. அதாவது மொத்த கனளவு 30 சென்டிமீட்டர் மாறாமல் இருக்கிறது. எல்லா கலவையும் 5, 10, 15 என்ற அளவில் H2O சேர்க்கப்படுகிறது. 25 சென்டிமீட்டர் கனம் Na2SO3 HCl சேர்க்கப்படும் போது நேரம் 25. எனவே இங்கு Na2SO3 ஒரு தாக்கியின் செறிவு மாற்றப்படுகின்ற போது நேரம் படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்கிறது. எனவே இத்தாக்கத்தின் தாக்க வரிசை புரியப்படுகிறது. தாக்கத்தின் தாக்க வரிசையானது பின்வரும் சமன்பாடு அழைக்கப்படும். எனவே தயவு செய்யப்பட்ட தொடர்பான தாக்க வரிசை வந்து 1. இதேபோல் H+இன் செறிவை மாற்றிக்கொண்டு சோடியம் டைஆக்சைடு செறிவை மாறாமல் குறிப்பிட்டு மீண்டும் இந்த பரிசோதனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் Na2SO3 செறிவு H+ தொடர்பான தாக்க வரிசை புரியப்படுகிறது. டைஆக்சைடு தொடர்பான தாக்க வரிசை 1 எனவும் H+ தொடர்பான தாக்க வரிசை 0 எனவும் ஏற்கனவே புரியப்பட்டது. எனவே இத்தாக்கத்தில் H+ வந்து பாதிப்பதில்லை. எனவே தாக்கத்தின் மூலம் செறிவு குறித்த தாக்கத்தின் செறிவு வந்து ஒரு தாக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. தொடர்ந்து விளக்கங்களை வழங்குவதற்கு பிரசன்னாகும். வணக்கம். இங்கே காணப்பட்ட பரிசோதனையிலிருந்து இது நேர்விகித தொடர்புகள் காணப்பட்டுள்ளது. அதாவது R நேர்விகித சமன் H2O3 எக்ஸாம்பிளுக்கு R நேர்விகித சமன் H+ வழியாமலுக்கு சமன்பாடு பெறப்பட்டுள்ளது. இங்கு X ஆனது H2O3 சார்பான தாக்க வரிசையாகவும் Y ஆனது H+ சார்பான தாக்க வரிசையாகவும் காணப்படுகிறது. பரிசோதனையிலிருந்து X சமன் 1 எனவும் Y சமன் 0 எனவும் அறியப்பட்டுள்ளது. அதாவது Y சமன் 0 என அறியப்படுவதற்கு காரணமானது அமிலமானது இத்தாக்கத்திற்கு செல்வாக்கு செலுத்தவில்லை என்பதாகும். மற்றும் இதன் மூலம் நாங்கள் அறியக்கூடியது யாரெனில் இது ஒன்றுக்கு மேற்பட்ட படிகளின் நிகழும் தாக்கமாகும். அதாவது முதலாவதாக H2O3 H+SO3 என்னும் தாக்கமானது மெதுவாக நிகழும் தாக்கமாகும். இது தாக்க நிர்ணய படிகள் அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக SO3 H+ தருவது SO2 H2O ஆகும். இது மிக விரைவாக நிகழும் தாக்கமாகும். இது தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தாது. எனவே H+இன் தாக்க வரிசையானது 0 கணிக்கப்படுகிறது. இதை இவ்வரவு மூலம் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அதாவது H2O3 H+ ஆனது தாக்கியதாகவும் H+SO3 H+ விடநிலையாகவும் H+SO2 H2 என்பது விளக்குகளாகவும் காணப்படுகிறது. H2O3 H+ முதலாவது தாண்டல் நிலைக்கு வருவதற்காக E1 என்னும் உபசக்தி தேவைப்படுகிறது. அது தொடர்ந்து H+SO3 H+ என்கிற வருகிறது. இது இரண்டாவது தாண்டல் நிலை கட்டமாக வருவதற்கு E2 என்னும் உபசக்தி தேவைப்படுகிறது. இதிலிருந்து தொடர்ந்து விளைவுகள் பெறப்படும். இது உபசக்தி அதிகமாக E1 என்னும் உபசக்தி அதிகமாக காணப்படுவதற்கு காரணமாக இது மெதுவாக நிகழ்ந்தாக எனவும் இரண்டாவதாக E2 என்னும் உபசக்தி குறுகியதாக காணப்படுவதனால் இது விரைவாக நிகழ்ந்தாக எனவும் எங்களால் அறியக்கூடியதாக உள்ளது. எனவே ஒரு தாக்கத்தில் செறிவு செல்வாக்கு செலுத்துவது என்பது பரிசோதனையாக புரியப்பட்டது. இப்பரிசோதனை நிகழ்த்தியவர்கள் திருவாரூர் ராமகிருஷ்ணன் ஸ்ரீ கோணேஸ்வரர் கணித விஞ்ஞான பிரிவு